ஹாய் காய்ஸ், எனக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு சூப்பரான போலி ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி போட்டு நல்லா டைட் டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு நீங்கள் நல்லா அதை ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஸோ மாவு நல்லா நம்மளுக்கு சாஃப்டாகிடும். இது இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஒரு 2 ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. துருவதுக்கப்புறம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லம் 1/2 கப்பு எடுத்துக்கிட்டு தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நல்லா அது கரைஞ்சி வரட்டும். கம்பி பதம்லாம் எதுவும் தேவையில்லை. கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் ஏதாவது டஸ்ட் இருக்கும்ல, அதனால் நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே பேனில் ஊற்றிட்டு நீங்கள் ஸ்வீட் பொட்டேட்டோ துருவி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் நம்ம தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் ஏலக்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்று போல் கலந்து வந்தோடனே லாஸ்ட்டில் ஒரு 1/4 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திக்காக வந்த உடனே எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங் உள்ளே வைக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ மாவை லைட்டாக டஸ்ட் பண்ணிவிட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு கோதுமை மாவு கூட. இப்போ உள்ளே அந்த ஸ்டஃபிங்கை பால் மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு சாஃப்டாக தேய்ங்க. ஏன்னா அந்த ஸ்டஃபிங்லாம் வெளியில் வந்துடும். ஸோ நல்லா தேய்ச்சிட்டு உங்களுக்கு இப்போ ரவுண்டாக வேணால் நீங்கள் ஒரு கட்டர் வச்சு கூட ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை அப்படியே போட்டுட்டேன். ஒரு ஈவன் ஷேப்பாக வேணால் நீங்கள் கட்டர் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான ஸ்வீட் பொட்டேட்டோ போலி ரெடி ஆகிடுச்சு. அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிடாதவங்க கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.